மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ரகுமான் சார், இப்போ அவர் கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அது அவர்கள் ஓதுவதை உட்கார்ந்து அமர்ந்து அவர் கேட்டுட்டு இருந்தாரு. ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இன்னொரு ஞாபகம் வருவது ராமானுஜரோட திருமேனி. அது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பதப்படுத்தி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ராமானுஜர் யாரு, அவருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி பேசலாம். அங்கே ஒரு ராமானுஜர் சன்னதின்னு ஒன்று இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த திருவரங்கம் கோயிலை நிர்வகித்தவர் அவர். ஒரு காலகட்டத்தில் திருவரங்கம் கோயிலை அவர் நிர்வகித்தவர், அதை திறம்பட நிர்வகித்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இல்லை திருவரங்கம் கோயிலுக்கு அவருக்கும் உள்ள தொடர்பு. அவரை பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் இந்திய தத்துவ மரபுன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இந்திய தத்துவ மரபுன்னு ஒன்று சொல்கிறோம். அதில் 6 வகையான தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்திய தத்துவம் தொடர்பான அந்த நூல்களை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புராணங்கள் அல்லது இதிகாசங்கள் அல்லது ஸ்மிருதிகள், இது போல் பல்வேறு வகையான இந்த மத நூல்கள் எல்லாம் இருக்குன்னு இவற்றெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்வைதம்ங்கிற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதே போல் துவைதம் என்ற ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். விசிஷ்டாத்வைதம் என்ற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். இப்போ இந்த அத்வைதம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனுடைய பொருள் என்னென்னா இரண்டல்லாதது அப்படின்னு பொருள். இரண்டல்லாததுன்னு அதனுடைய பொருள் என்ன? இரண்டல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஜீவாத்மா என்று சொல்லுவாங்க. பரமாத்மாங்கிறது கடவுள், ஜீவாத்மா என்பது பிற படைப்புகள். இது ரெண்டும் வேறு வேறையா இல்லை ரெண்டு ஒன்றா இல்லை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது என்பது தொடர்பான ஆன்மீக வியாக்கியானங்களை தான் இந்த மாதிரி துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் துவைதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக இருக்கிறது. பரமாத்மா ஜீவாத்மான்னு இருக்கிறது. பரமாத்மா என்பது வேறு, இந்த ஜீவாத்மாக்கள் என்பது வேறு. முக்தி அடைவதற்காக இந்த ஜீவாத்மாக்கள் அந்த பரமாத்மாக்களை சென்றடையும் என்று சொல்வது இந்த துவைதம் என்ற ஒரு பிரிவு. அது மத்துவர்னு சொல்லி தான் அதுக்கு அவர் சொல்லுவாங்க. அவர் தான் அந்த உரையை எழுதினவர். அவர் ஆதிசங்கரர்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா அத்வைதம்ங்கிற இதை சொன்னவர். அதாவது இரண்டு அல்லாதது, இது ரெண்டும் வேறெல்லாம் இல்லை என்று சொன்னவர். இதே போல் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு பிரிவு தான் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்வது. அப்போ இந்த உரைகளை எழுதும் பொழுது தான் இந்த உரைகளை அப்படி எழுதுகிறாங்க. அதில் மத்துவர், ஆதிசங்கரர், ராமானுஜர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாஷ்யம்னு சொல்லிட்டு அது உரை எழுதுகிறார். அந்த உரையில் தான் இந்த விசிஷ்டாத்வைதம் என்கிற அந்த தத்துவத்துக்கான அந்த விளக்கங்கள், அது எப்படி என்கிற விவரங்களை எல்லாம் அவர் சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த பிரிவை பின்பற்றவங்களை தான் நம்ம வைணவர்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரிவை பின்பற்ற, இந்த ராமானுஜரை பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவு ஆச்சாரிய பரம்பரைன்னு அதை அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரிய பரம்பரைன்னு அதில் அந்த ஆச்சாரியார்களில் அவரும் ஒருவர். அவருக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கலைஞர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர்னு சொல்லிட்டு ஒரு தொடர் உங்களுக்கு நினைவு இருக்கும். கலைஞர் ஒரு பகுத்தறிவாளர், திராவிட இயக்க சிந்தனையில் வந்தவர். அவர் ராமானுஜரை பற்றி ஏன் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராமானுஜருக்கு அப்படி ஒரு சமத்துவம் சார்ந்த ஒரு சிந்தனை இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படின்னீங்கன்னா கடவுள் அல்லது வழிபாடு அல்லது அந்த மந்திரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரகசியம் காக்கப்பட வேண்டியவை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானதுன்னு சொல்லப்பட்டு வந்ததை உடைச்சவர் ராமானுஜர்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோஷ்டியூர்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு என்ன சிறப்புனா, அந்த கோயில் கோபுரத்தில் ஏறி தான் இவர் 8 எழுத்து மந்திரத்தை எல்லாருக்கும் சொன்னார் என்பது தான் அவர். அந்த திருக்கோட்டியூர் நம்பிங்கிறவட்ட இந்த 8 எழுத்து மந்திரத்தை இவர் கற்றுக்கொண்டு அது மந்திரம் தன்னோடு போய்விடக்கூடாது என்பதற்காக அது எல்லாருக்கும் தெரியணும்னு கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று சொன்னார்னு சொல்லுவாங்க. அதான் திருக்கோஷ்டியூர் கோயிலுடைய சிறப்பு. அங்கேருந்து தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி அவர் சொன்னார்ன்னு சொன்னீங்கன்னா, இந்த மந்திரம் அல்லது அந்த மந்திரத்தின் மூலமாக பலன்களை பெறுவது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமானது அப்படின்னு அவர் சொன்னார். அது அவருடைய சமத்துவ சிந்தனை என்பதனுடைய அடிப்படையில் தான் கலைஞர் அப்படி ஒரு எழுத்துக்கே அவர் வடிவம் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ ராமானுஜருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. அவர் அதாவது முதலின்னு சொல்லுவாங்க. முதலின்னா அந்த திருமாலின் முன்னோர் எல்லாருமே சமம். திருமாலுக்கு முன் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சமம், அதில் எந்த வேறுபாடுமே இல்லை என்று அவர் சொன்னார். இறைவன் சன்னதியில் எந்த வேறுபாடும் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், எந்த வேறுபாடுகளுமே கிடையாது. திருமாலுக்கு முன்னாடி இறைவன் சன்னதியில் எல்லாரும் சமம், எல்லாருமே முதலி
என்று அவர் சொல்லுவார். ஆனால் அது பின்னாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பூணூல் சாத்தின முதலி, பூணூல் சாத்தாத முதலினெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தினாங்க. நம்ம இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் ராமானுஜருக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அதாவது ஆன்மீக சமத்துவம் பேணிய அல்லது ஆன்மீக சமத்துவம் நாடிய ஒரு ஆச்சாரியார் என்கிற அடிப்படையில் தான் அந்த ராமானுஜரை வந்து நம்ம பார்க்குறோம். அவர் அந்த விசிஷ்டாத்வைதம்ங்கிற அந்த பிரிவை வந்து பிரதிநிதிப்படுத்தியவர். அவர் அதுக்கு உரையும் எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த திருவரங்கம் கோயிலை வந்து சிறப்பாக அவர் நிர்வகித்தார். அதனால தான் நான் சொன்னேன், அந்த சன்னதிக்கு போகும்போது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் ராமானுஜர் கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்தாரு, அங்கேருந்து தான் நிர்வகித்தார் என்பதை அவங்க சொல்லுவாங்க. போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அது தெரியாது, நேராக போய் இந்த மூலவர் சன்னதியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மடம் ஒன்று இருக்குது, வைணவ மடம். அந்த மடத்தையும் வந்து அவர் திறம்பட நிர்வகித்தவராக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர் அவர். இதுதான் அந்த ராமானுஜனுடைய சிறப்பு. இந்த கோயிலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு வந்து இப்படி தான் வரும். ராமானுஜரை பற்றி விரிவாக சொன்னீங்க சார். 7 உலகங்களை உள்ளடக்கிய பொருளில் 7 பிரகாரங்களுடன் 7 திருமதில்களை கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து முடித்துள்ளார். தற்போது அவர் கம்பராமாயண பாடல்களை கேட்டு வருகிறார். பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன் என இப்படி அனைத்தும் பெரிய என்ற சொற்களால் வரும் பெருமை கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரதமர் மோடி இன்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தரிசனம் செய்தவுடன் அவர் ராமேஸ்வரத்திற்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். நாளை மறுநாள் அவர் அயோத்திக்கு சென்று அங்கு ராமர் கோவிலிலும் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார். ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு முன்னதாக அவர் தமிழகத்தில் இருப்பது இன்னும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்நிதியிலும் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு இருக்கக்கூடிய ஆண்டாள் யானையிடமும் அவர் ஆசி பெற்றார். தொடர்ந்து கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் அங்கு அவர் கோவிலை சுற்றி பார்த்து வருகிறார். பிரதமர் மோடி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய பிறகு கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு 7 நாச்சிமார்கள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரெங்க நாச்சியார் என அந்த கோவிலில் தனி சிறப்பு பெற்றிருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெறும் உற்சவத்தில் 7ஆம் திருநாளன்று வருடத்திற்கு 7 முறை நம்பெருவாள் நெல்லளவு எழுந்து அருள்பாலிப்பார் என்றும் தெரியப்படுத்துகிறது. தமிழ் மாதங்களில் 7வது மாதமான ஐப்பசி மாதத்தில் மட்டும் 30 நாட்களும் தங்க குடத்தில் புனித நீர் யானை மீது எடுத்து வரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக ஸ்ரீரங்கம் கோவில் குறித்தான சிறப்புகளையும் அதனுடைய கட்டிடக்கலையையும் பார்த்து வருகிறோம். முன்னதாக பிரதமர் மோடியும் அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இத்தகைய சிறப்பு பெற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் பிரதமர் மோடி இன்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். தொடர்ச்சியாக அது பற்றி பேச இருக்கிறோம். ரகுமான் சார், இப்போ கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியை அவர் முடித்து விட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவரோட பயண திட்டம் என்ன, அது குறித்து சொல்லலாம் சார். இப்போது மோடியினுடைய அந்த 3 நாள் பயணமாக தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. நேற்று வந்து அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் தொடங்கி வச்சது அந்த நிகழ்வு. அவர் ஆளுநர் மாளிகையில் தங்கிட்டு திருச்சி போய் திருச்சியிலேருந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு பகுதியை வந்து அவர் நிறைவு செஞ்சுட்டு இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் விமானம் மூலமாக மதுரைக்கு போகிறாரு. அங்கேருந்து தான் வந்து அவர் ராமேஸ்வரம் போகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். இந்த திருவரங்கம் கோயிலுக்கும் ராமாயணத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதே போலத்தான் அங்கே அவர் அந்த ராமேஸ்வர பயணமும் இருக்குங்கிறதை பார்க்குறோம். ராமேஸ்வரத்துக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவருடைய பயணத்திட்டம் வந்து அந்த ஸ்ரீ ராமநாத சாமி கோயில்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சிவாலயத்துக்கு அவர் போகிறாரு, அங்கே போய் வழிபடுறாரு. அதே போல் கோதண்டராமர் கோயில்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த தனுஷ்கோடியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி தீர்த்த கடலில் நீராடுறாரு. இதன் பிறகு அந்த அரிச்சல் முனை இருக்குது பாருங்கள், அரிச்சல் முனைங்கிறதுலையும் போய் நீராடுறாரு. ஏன்னா அங்கே தான் வந்து அந்த ராமர் பாலம் கட்டிய இடம்னு ஒரு சொல்லப்படுற, அது நம்பப்படுகிற அந்த ஒரு இடம், அங்கேயும் போய் வந்து அவர் வழிபடுறார் என்பதை பார்க்கிறோம். அதுதான் வந்து இவருடைய அடுத்த கட்டம். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும்
சரணாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் சரணாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் சரணாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே உலகம் யாவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.